ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா காலையிலே துணி துவைச்சாச்சுங்க. ஏன்னா துணி துவைக்கிறது பெரிய வேலையை. அல்ஹம்துலில்லாஹ் துணி துவைச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா? ஃப்ரைடேவோட விலாக் தான் இது. துணி துவைச்சி காய போட்டாச்சு. காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வெளியே 5:30 மணி எப்படி இருக்குது, அழகாக இருக்குல்ல. அப்படியே அந்த குயில் மயில் அதெல்லாம் அந்த சவுண்டே ஒரு மாதிரி நல்லா இருக்குது காலைல வைபாக. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டீயை வச்சு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் வேக போட்டிருந்தேன் மதியம் லஞ்சுக்கு. அதுக்கிடையில தோசை மாவும் கலக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சட்னி, இந்த கடல சட்னி தாங்க அரைச்சேன். ஆனால் தண்ணியாட்டம் நல்லா அரைச்சேன். அதான் என் பொண்ணு கேட்குது, அம்மா இது மாவும் நினச்சேம்மா அப்படிங்கிறா. மாவு இல்லைம்மா சட்னிம்மா அப்படின்னு சொல்லேன். அதுக்கெல்லாம் மாவு சட்னி அரைச்ச தண்ணியாட்ட கரைச்சாச்சு. தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மதியம் லஞ்சுக்கு வந்து சுண்டல் இருக்குங்கள, அந்த குழம்பு தான் வச்சேன். மசாலா போட்டு நல்லா தேங்காய் ஊற்றி அந்த குழம்பு டேஸ்ட்டாக வச்சாச்சு. நானே சொல்லக்கூடாது டேஸ்ட்டுன்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் பசங்க சாப்பிட்டு நைட்டு தோசைக்கு அதே மாதிரி வச்சுட்டேன். சட்னி தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேங்க. அது ஏன்னா இட்லினா மூஞ்சி மொதல் இழுக்கிறாங்க, இது தோசைன்னா சரின்னு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால எப்படி இருக்குது பார்த்தீங்களா சட்னி தண்ணியாட்ட தான் நான் வச்சேனே, அதனால தண்ணியாட்டம் இருக்குது. கெட்டியாக வச்சா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வாய்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கும் போது கஸ்டமர் வருவாங்க. எடிட் பண்ணும் போதெல்லாம் கஸ்டமரே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பெட்ஷீட் எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. அப்படியே பெட்டு வரையும் கிளாத்து மாற்றி விட்டேன். நீட்டாக இருக்குங்களா அழகா? நீங்களும் அப்பப்போ இது மாதிரி மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் வேறு மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நிஜமானே மீன் கழுவி எடுத்தேன். எப்படியோ எடுத்துட்டேன் மீன் கழுவி அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. அது மசாலாலாம் போட்டு பிணைஞ்சி வச்சுட்டேன். பாருங்கள் மீன் எப்படி குளிப்பாட்டி அதுக்கு மேக்கப் கிப்பப்லாம் போட்டு விட்டேன். நல்லாயிருக்கா மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க.